ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 11th 12th 10th இதில் வந்து ஒரிஜினல் மார்க் ஷீட் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு டூப்ளிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் நல்ல நெட் சென்டராக போய்க்கோங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா எல்டிஆர்னு ஒன்று எடுக்கணும். எல்டிஆர்னா நம்ம வந்து போலீஸ்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி எனக்கு வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்ட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணுறது தான் எல்டிஆர். இது வந்து ஆன்லைன்லேயே இப்போ வந்துடுச்சு. எல்டிஆர் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அவங்களே மொத்தமாக பார்த்துருவாங்க. நீங்கள் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கு என்ன டீட்டெயில்ஸ் தேவைன்னா உங்களோட ஆதார் கார்டு தேவை. ஒன்று கையில் வந்து ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க, இல்லைனா ஃபோனில் வந்து காப்பியாக வச்சுருந்தா கூட ஓகே தான். இப்போ எல்டிஆர் எடுத்துட்டிங்களா? எல்டிஆர் எடுத்தோடனே இசேவை மையத்தில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து எல்டிஆர் எடுத்தோடனே நேராக ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூலுக்கு போனால் அவங்க 4-5 ப்ரொசீஜர் சொல்லி அங்கே வந்து சிஇஓ ஆஃபீஸ் போகணுன்னு சொல்லுவாங்க. சிஇஓ ஆஃபீஸில் நிறைய ப்ரொசீஜர் சொல்லி திருப்பி இசேவை மையத்துக்கு தான் போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் திருப்பி இசேவை மையத்துக்கு வர மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எல்லாமே. ஃபஸ்ட்டு இசேவை மையத்து எல்டிஆர் எடுத்துக்கோங்க. எல்டிஆர் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து 10th மார்க் ஷீட் வந்து என்னோடது வந்து மிஸ் ஆகிடுச்சு. அப்போ நான் என்னென்னு கேட்கணும்னா 10th மார்க் ஷீட் டூப்ளிகேட் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்கணும். இப்போ 11th 12th யாராவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா 11th 12th டூப்ளிகேட் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க வந்து நெட்டில் போடுவாங்க. அதில் வந்து நான் ஒரு பிடிஎஃப் வரும். அதில் 4 பேஜ் இருக்கும். அதை வந்து ஜெராக்ஸ் அடிச்சுக்கோங்க. ஜெராக்ஸ் அடிச்சுட்டு அதில் இருக்கிறதுலாம் தெளிவாக படித்து பாருங்கள். அதில் இருக்கிறதுலாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எழுதுங்க. இல்லைனா வந்து இசேவை மையத்தில் இருக்கவங்களே எழுத சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க நிறைய பேருக்கு எழுதியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக எழுதி தருவாங்க. இது எழுதுறதுக்கு வந்து உங்களோட 10th மார்க் ஷீட் ஜெராக்ஸ் வந்து தேவைப்படும். அதில் சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து எழுதுறதுக்கு. அப்படி உங்கள்கிட்ட 10th மார்க் ஷீட் ஜெராக்ஸ் இல்லைனா டிஜிட் லாக்கரில் வந்து உங்களோட 10th மார்க் ஷீட் இருக்கும். அதுலேருந்து கூட நம்ம தேவையான டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஃபில் பண்ணிட்ட உடனே வந்து இதுக்கு வந்து நம்ம ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து கட்டணும். இதுக்கு வந்து நான் வந்து 10th மார்க் ஷீட் ஃபஸ்ட் டைம் தொலைச்சிக்கிறதுனால ₹505 கட்டணும். அது எப்படி கட்டணும்னா டிஜிட்டலாக தான் கட்டணும். சலான் மூலயமா தான் கட்டணும். அதனால் வந்து நீங்கள் எங்கேயும் போகிறதால அங்கே இருக்கிற இசேவை மையக்காரங்கிட்டே வந்து ₹505 கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கட்டிட்டு சலானோட ரெசிப்ட் ஷீட் கொடுப்பாங்க. இப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்குது? எல்டிஆர், அப்புறம் வந்து அந்த டூப்ளிகேட்டு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட்டு, சலான் இதெல்லாம் இருக்கா? ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது எடுத்துக்கிட்டிங்களா? இது கூட வந்து உங்களோட 10th மார்க் ஷீட் ஜெராக்ஸ் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும் இதுக்கு. அப்படி இல்லைனா வந்து நீங்கள் டிஜிட் லாக்கரில் இருக்கிறது கூட எடுத்துக்கலாம். அது எனக்கு ஒரு டவுட்டு தான். நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க ஸ்கூலில். 10th மார்க் ஷீட் ஜெராக்ஸ் வந்து என்கிட்டவே இருந்துச்சு. இப்போ வந்து நீங்கள் எப்படி பின் பண்ணணும்னா நீங்கள் பின் பண்ண தேவையில்ல, அப்படியே எடுத்துகிட்டு போகணும். எப்படி நான் சொல்கிறேன் கரெக்டாக ப்ரொசீஜர் கேட்டுக்கோங்க. இந்த டூப்ளிகேட் அப்ளை பண்ணோம்ல, அது வந்து 4 பேஜ் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 4 ஜெராக்ஸ் அடிச்சுக்கோங்க. சலானை 4 ஜெராக்ஸ் அடிச்சுக்கோங்க. எல்டிஆர் 4 ஜெராக்ஸ் அடிச்சுக்கோங்க. உங்களோட 10th மார்க் ஷீட்டை 4 ஜெராக்ஸ் அடிச்சுக்கோங்க. அப்புறமா வந்து டிசி சர்டிஃபிகேட், அந்த 12th முடிச்சு நீங்கள் அந்த ஸ்கூலில் வரும்போது உங்களுக்கு டிசி கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் அடிச்சிக்கணும். ஏன்னா ஸ்கூலுக்கு இப்போ ஸ்கூலுக்கு போய் நம்ம வந்து இது கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த ஸ்கூலை விட்டு போனீங்கன்றதுக்கான ஆதாரம் வந்து டிசி தான். அந்த டிசி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் இப்போ எல்லாத்தையும் 4 ஜெராக்ஸ் அடிச்சாச்சா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நேராக நீங்கள் 10th படித்த ஸ்கூலுக்கு போங்க. அங்கே போயிட்டு இந்த மாதிரி என்னோட 10th மார்க் ஷீட் வந்து தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க அங்கேயே சொல்லுவாங்க, இந்த மாதிரி 3 ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரணும். 3 அதெல்லாம் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே காட்டுங்கன்னு சொன்னோடனே இங்கே காட்டுங்க. நீங்கள் எழுதுனது கைப்பட எழுதுனது ஒரு ஜெராக்ஸு, அப்புறமா கைப்பட எழுதுனது 1, அப்புறம் எடுத்த 2 ஜெராக்ஸு, அப்புறம் 10th மார்க் ஷீட்டில் 3 கொடுங்க. எல்டிஆர் 3 கொடுங்க. சலான் 3 கொடுங்க. இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அவரே வந்து என்ன பண்ணுவார்? ஸ்டாப்லர் அடிச்சிடுவார். என்னென்ன கரெக்ஷன் எல்லாத்தையும் அவரே பார்த்துடுவார். கரெக்டாக அவரே ஸ்டாப்லர் அடிச்சிடுவார். அவர் அங்கேருந்து போய் பிரின்சிபல் சார்கிட்ட போவார். பிரின்சிபல் சார் வந்து அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு சைன் போட்டு கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க. ஸ்கூலில் லைட்டாக உட்கார வைப்பாங்க கொஞ்சம் நேரம். இருந்தாலும் பரவாயில்ல. பிரின்சிபல் சார் வந்து சைன் போடுவார். பிரின்சிபல் சார் சைன் போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம 3 காப்பி கொடுத்துருக்கோமா ஸ்கூலில், அதில் வந்து ஒரு காப்பியை வந்து ஸ்கூலில் வந்து எடுத்துப்பாங்க. ஸ்கூலில் எடுத்துப்பாங்களா? நான் வந்து உங்களோட டிசி வந்து உங்களை ஜெராக்ஸ் அடிக்க சொன்னேன்ல, அது ஸ்கூலில் கேட்பாங்க. ஒரு டிசி வந்து நீங்கள் ஜெராக்ஸ் அடிக்கணும்னு, அந்த டிசியை அவங்க கையில் கொடுத்துருங்க. இப்போ மீதி 2 அவங்க ஸ்டாப்லர் அடித்த ஜெராக்ஸாக கொடுப்பாங்க. எப்படி அவங்க ஸ்டாப்லர் அடிச்சிருப்பாங்கன்னா, முதல்ல என்னது இந்த டூப்ளிகேட் அப்ளை பண்ண வேண்டிய சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட், எல்டிஆர், சலான் இதெல்லாம் வச்சு அவங்க வந்து ஸ்டாப்லர் அடிச்சிருப்பாங்க. அதில் வந்து அவங்க ஒரிஜினலாக எழுதியிருப்பீங்களா கைப்பட, அதை வந்து அவங்க எடுத்துப்பாங்க. மித்த 2 வந்து அவங்க உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. உங்ககிட்ட கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் போயிடுங்க, அவங்க மித்ததெல்லாம் சொல்லுவேன்னு சொல்லுவாங்க. கலெக்டர் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் என்னெல்லாம் கொடுக்கணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஸ்டாப்லர் அடித்தோம் இல்லையா, அது 2 நம்ம ஸ்கூலில் ஒன்று கொடுத்துட்டோம். அவங்களே 2 ஸ்டாப்லர் அடித்து கொடுத்தாங்களா, அது 2 கையில் இருக்கணும். அப்புறம் A4 ஷீட் சைஸ் டாக்குமெண்ட்டுன்னு ஒரு டாக்குமெண்ட்டு கவர் மாதிரி இருக்கும். அது 1. அதுக்கு மேலே ₹45 ஸ்டாம்ப் போட்டணும். ₹45 45 பைசா இல்லை, ₹45 ஸ்டாம்ப் போட்டணும். அப்புறமா வந்து அதுலேயே வந்து 2 அட்ரஸ், உங்கள் பேர், உங்கள் அப்பா பேர், உங்கள் அட்ரஸ்ஸு, நம்பர், பேர், அப்பா பேர், அட்ரஸ்ஸு, நம்பர் எழுதிட்டு அந்த
இந்த 2 காப்பி இருக்குல்ல, அதை வந்து அதுக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுக்கணும். இவ்வளோ தான் ப்ரொசீஜரு. நீங்கள் ஸ்கூலில் கேட்டிங்கனாலும் உங்களை குழப்புவாங்க, கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் உங்களை குழப்புவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் கரெக்டாக இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே நாளே முடிஞ்சிடும். நாங்கள் வந்து 4-5 நாள் நாங்கள் வந்து 3-4 நாள் இதுக்காக அலைஞ்சோம். ஸ்கூலில் வந்து சொல்கிறாங்க, அதுவும் வந்து தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. கலெக்டர் ஆஃபீஸ் போனால் அவங்களும் வந்து தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்புறம் 2-3 வாட்டி அவங்கக்கிட்ட கேட்டு எங்களுக்கு புரியறதுக்கே வந்து இதுவாகிடுச்சு. இதுக்கு இவங்க ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு போனோம். அங்கே என்ன சொன்னாங்கன்னா, நேராக கலெக்டர் ஆஃபீஸ் போங்க அப்படி இப்படின்னு ஒரு 4-5 ப்ரொசீஜர் சொன்னார். எங்களுக்கு சுத்தமாகவே ஒன்றுமே புரியல. அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ் போனோடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இங்கேருந்து இ-சேவை மையத்துக்கு போகணும், அங்கே ஒரு PDF நீங்கள் ஜெராக்ஸ் அடிச்சு எழுதணும், அது 3 எடுக்கணும் அப்படின்னு அவர் தெளிவாக சொன்னார். அதுக்கப்புறம் அப்படி இப்படி பார்த்து இது வந்து சிம்பிளான ஒரே நாளில் முடிய வேண்டிய விஷயத்தை எங்களுக்கு தெரியாமல் 4-5 நாள் நாங்கள் வளர்த்தணும். அதனால தான் இது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். இதை வந்து நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் எங்கே கொடுக்கணும்னு கேட்டுக்கோங்க. கலெக்டர் ஆஃபீஸில் வந்து சிஇஓ ஆஃபீஸ்னு இருக்கும். உங்கள் எல்லா மாவட்டத்துலேயும் இருக்கும். சிஇஓ ஆஃபீஸில் நீங்கள் போய் கொடுக்கணும். சிஇஓ ஆஃபீஸில் லாஸ்ட்டில் எங்களுக்கு சொன்னாங்க, அது என்னமோ ஒரு அறைன்னு போட்டிருந்துச்சு, அங்கே நாங்கள் கொடுத்துட்டோன்னே அவங்க வந்து 3 to 6 months ஆகும், உங்கள் வீட்டுக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு எவ்வளோ செலவாகும்னு இப்போ வந்து எப்படி வந்து நம்ம இதை ப்ரொசீஜர்லாம் பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு எவ்வளோ செலவாகும்னு பார்த்துடலாம். முதல்ல நீங்கள் எது எடுக்க போகிறீங்க? எல்டிஆர் எடுக்க போகிறீங்களா? கவர்மெண்ட்டில் அதாவது இ-சேவை மையத்தில் கவர்மெண்ட் எல்டிஆருக்கு எவ்வளோ காசு வச்சுருக்குன்னா ரூ. 50. இ-சேவை மையங்காரங்க வந்து நமக்காக அப்ளை பண்ணி தரத்துக்காக ரூ. 100 வாங்குவாங்க. ரூ. 150. எல்டிஆருக்கு ரூ. 150. அடுத்து இந்த டூப்ளிகேட் அப்ளை பண்ணுற சர்டிஃபிகேட் வந்து 4 ஜெராக்ஸ் எடுக்கணுமா, அதுக்கெலாம் அவங்களே மொத்தமாக போட்டுருவாங்க. தென் இதுக்கு வந்து காசு கட்டணும்ல, அந்த செலான் ரூ. 505. இதுக்கு 150, ரூ. 505 வாங்க மாட்டாங்க, ரூ. 650 போல் வாங்கிப்பாங்க. எங்களுக்கு வந்து ரூ. 600 கேட்டாங்க. அவங்க அப்ளை பண்ணுறதுக்கும் சேர்த்து அந்த ஈச்சலான் எடுக்கிறதுக்கும் சேர்த்து ரூ. 600 கேட்டாங்க. அப்புறம் நாங்களே வந்து எழுதி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அதனால் நாங்கள் ரூ. 650 அனுப்பிச்சோம். ஓகே, ரூ. 650 ஆயிடுச்சா? இப்போ வந்து இது ஒரு 4 ஜெராக்ஸ், எது 10th மார்க் ஷீட் ஒரு 4, ஈச்சலான் ஒரு 4, எல்டிஆர் ஒரு 4, அந்த சர்டிஃபிகேட்டு PDF ஒரு 4, இதெல்லாம் 4 நாளா? இது ஒரு ரூ. 50. இப்போ எவ்வளோ ஆயிருக்கு? ரூ. 650, ரூ. 700 ஆயிடுச்சா? ஓகே, ரூ. 700 ஆயிடுச்சு. அப்புறமா டிசி வந்து ஒரு ஜெராக்ஸு, அது ஒரு 5ன்னு வச்சுக்கோங்க, ரூ. 705. அப்புறம் என்ன ஆகும்னா ஸ்டாம்ப் வந்து எவ்வளோ ஆகும்னா ரூ. 45, ரூ. 50 வச்சுக்கலாம். 755 ஆகிடுச்சா? அவ்வளோதான். இது நீங்கள் ஸ்கூலுக்கும் 850 இதுக்கு வந்து ஆகும். இப்போ நான் வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், நீங்கள் வந்து கரெக்டாக வந்து காசு எடுத்துன்னு போயிடுங்க. 1000 கையில் வச்சுக்கோங்க மேக்ஸிமம்மு. அப்புறம் பெட்ரோலுக்கு வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் நிறையா ஆகும். இதுக்கெல்லாம் நீங்கள் மொத்தமாக சேர்த்து எடுத்துகிட்டு போகணும். ஓகே, நீங்கள் இப்போ வந்து காலேஜ் சேர்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காலேஜில் வந்து டூப்ளிகேட் அதாவது ஜெராக்ஸ் கொடுத்தா வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த ஒரிஜினல் தான் கொடுக்கணும், நீங்கள் போய் அப்ளை பண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நான் ஏன் வந்து உங்களை 4 ஜெராக்ஸ் அடிக்க சொன்னேன்னா, இப்போ வந்து ஸ்கூலில் ஒரு ஜெராக்ஸ் வாங்கிப்பாங்க, கலெக்டர் ஆஃபீஸ் சிஇஓ ஆஃபீஸில் 2 ஜெராக்ஸ் வாங்கிப்பாங்க. நீங்கள் ஒரு ஜெராக்ஸை போய் காலேஜில் வந்து காட்டணும், இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கு. அதுக்கு தான் 4 வாங்கிக்க சொன்னேன். உங்களுக்கு வந்து 3 to 6 months உங்கள் வீட்டுக்கு வந்துடும். தேங்க்யூ.